ஜுவல்லரி ஓனர்ஸ் ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் பூ விற்கிறவன் பேர்ச்சம்பழம் விற்கிறவனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டாங்க. அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லைனா யூடியூபாக இருக்கட்டும். இன்னும் நீங்கள் இந்த பழைய காலத்திலே இருந்துங்கன்னு ஹோர்டிங்ஸ் இருக்கிற டிராஃபிக் ஜாமில் அவன் ஓடிட்டு இருப்பான் வாழ்க்கையை. அவன் எந்த டிராஃபிக்கில் சிக்னல் இன்னும் உங்களோட ஹோர்டிங்ஸ் பார்க்க போகிறாங்க? இல்லைனா உங்களோட பஸ் ஸ்டாண்டில் போடுவாங்க சில பேர். அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவன் யார்? தங்கம் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவன் வாங்குற மாதிரியா வித்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. பழைய இடத்துலேருந்து வெளியே வாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வாங்க. அதுக்குன்னு அது தரலன்னு சொல்ல மாட்டேன். பேப்பராக இருக்கட்டும், இல்லை வந்து ஹோர்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பஸ் ஸ்டாண்டில் போடுற பஸ் ஷெல்டராக இருக்கட்டும், அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் 1-2% தான் கிடைக்கும். ஒரு 10% டேர்ன் அவுட் வரணும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்னா தயவுசெய்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வாங்க. நானே உங்களுக்கு எது மூலம் தொடர்பு கொண்டிருக்கேன்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூடியூப்னால. உலகம் பூரா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் டெவலப் ஆகிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் சேனலை, உங்கள் கம்பெனி டெவலப் பண்ணால் எனக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறோம் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. உங்கள் நிறுவனம் வளர வாழ்த்துக்கள்.